இன்றைக்கி அடுத்த வாரம் வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே போன வாரம் தான் வெளில கடைக்கு போய் சாப்பிட்லான்ட்டு போனேன். அன்றைக்கி அதுக்குள்ளே அடுத்த வாரம் வந்துருச்சு. சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, நாளைக்கு சனி தான் ஆகிடுதானே. சரி இன்றைக்கி ஒரு நாள் போய்ட்டு வரலான்ட்டு போகிறேன். கரெக்டாக இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. யூஏக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. முன்னாடி கோயத்தில் 4.5 வருஷம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மொதல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளிநாடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சது வந்து மெக்கானிக்கல் டெக்னீஷியன் வேலை தான். தடவை வர்றப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல. அதனால் நாலேஜ் இல்லாமல் வந்து குவைத்துக்கு வந்து அப்படியே வந்தாச்சு. கிடச்ச வேலை போதும், எதாவது போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 4.5 வருஷம் வரைக்கும் அப்படியே குவைத்திலே ஓட்டுனது. வெளியில் வராமல் சம்பளம் கம்மியாகவே அங்கேயே இருந்தது. ரூமில் 15 பேர் 10 பேர் இருப்பாங்க. கசன்ட்டு என்னடா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியர் வேலை கிடைக்க மாட்டேங்குது, நம்ம வந்து டெக்னீஷியன் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ஒரே இதில் போனது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சவுதிக்கு வந்தேன். சவுதி பரவாயில்ல, நல்ல வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு 2 வருஷத்தில் நல்ல ட்ரேடில் கிடச்சிருச்சு. இருந்தாலும் 4.5 வருஷம் குவைத்து தான் நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுது. டேரெக்டாக இங்கே வந்திருந்தால் கூட இப்போ இருந்திருக்க முடியாது போல். குவைத்தில் 4.5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அங்கே வேலை கற்றுக்கிட்டு, மொழியை கற்றுக்கிட்டு, லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இப்போ எந்த குடிச்சு என்ன வேணுமோ பண்ணுங்கடா, நான் வாட்டுக்கு அடித்து தாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்டா அப்படின்ட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. 4.5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 வருஷம் பரவாயில்ல, நல்லா வேலையாக போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக 7:40 ஆகுதுங்க. நம்ம அப்போ தான் 7:20க்கு தான் இங்கேருந்து வந்தால் வெளிச்சமாக இருந்தது. போயிட்டு சீக்கிரம் வந்தாலும் பார்த்தா அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. இன்றைக்கி பார்சல் வாங்கியாச்சு. பரோட்டாவும் மாசா பாட்டிலு, அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் பாக்கெட் வாங்கினேன். இங்கே என்ன நினச்சேன், இதெல்லாம் மிக்சர் பாக்கெட் வாங்கினோடனே பிளாஸ்டிக் டம்ளரையும் சேர்த்து கொடுக்குறாங்க. சேட்டா சொல்கிறாரு, மஜாக்கரோ அப்படின்றான். இன்றைக்கி என்ன மஜா பண்ணுறது, நான் வெறும் பாட்டில் மாசா பாட்டில் தான் வாங்கினேன், வேறு எதுவும் மிக்சர்லாம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா. மிக்சர் வாங்கினா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா. இங்கே இருக்கவங்க ஃபுல்லாகவே ரூமில் பக்கத்து ரூமில் பார்த்தீங்கன்னா தெரியும், மிக்சர் பாக்கெட்டும் மாசா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போனாலும் நம்ம ஏதாவது பாட்டில் வாங்கிட்டு போகிறோம்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ பக்கத்து ரூமில் போய் பார்த்தோன்னா தெரியும், எல்லாம் பச்சனை பாடிக்கிட்டு மட்டையாகிட்டு கிடப்பாங்க. நம்ம இங்கே வந்ததுலேருந்து எந்த வேலையும் பண்ணுறது கிடையாதுங்க. இந்த சரக்கு அடிக்கிறது எந்த வேலையும் கிடையாது. வந்தோம்மா ஒரு முட்டை சாப்பிட்டோம், மிக்சர் பாக்கெட் அதுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா, அவ்வளோதான். அவங்க மட்டையானா கூட அவங்களோட ஸ்நாக்ஸு சைடிஷ் எடுத்து சாப்பிட்றது மட்டும்தான், வேறு எந்த இதுவும் கிடையாது.